குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க நாடு அப்படின்னு சொன்னா நீங்களா மகிழ்ச்சி அடைவீங்க அப்படிங்கறத ஒரு மகிழ்ச்சியா சொல்லல. அதுல வேற கர்வமா சொல்றாங்க, நான் மதுரைக்காரி. நீங்க மதுரைக்காரின்னு உங்களுக்கு பெருமை இருந்தா கொங்கு நாடுங்கிறது எங்களுக்கு பெருமை இருக்கதானே செய்யும். இவங்க கூப்பிட்டு வச்சு நீங்க கேள்வி கேளுங்க, எங்க மந்திரி பதில் சொல்லுவாரு, இப்படி எல்லாம் விளம்பரப்படுத்திட்டு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியலங்கிறப்ப அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் கேட்டதுல என்ன தவறு இருக்கிறது? கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்லணும், இது உண்மைதான், இதை நான் அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல இந்த பாயிண்ட நான் ரைஸ் பண்றேன், இந்த பாயிண்ட ரைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு காணுறேன். இதுதான் நிதியமைச்சரோட பதிலா இருக்கணும். தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறது அப்படிங்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம். இது அவங்க பண்ணாங்களா, கூட இருந்த வானதி சீனிவாசன் இப்படி பண்ணணும்னு சொன்னாங்களான்னு தெரியாது. ஸோ மொத்தத்துல பொறுத்த அளவுக்கு இதை செய்தது தவறு, அது செய்திருக்க கூடாது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களில் நம்மோடு இணைந்திருப்பவர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ER ஈஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெல்ட், அதாவது கொங்கு நாட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்ட அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டலின் முதல்வர், அதாவது முதலாளி கலந்துக்கிறாரு. அதுல தங்களுடைய குறைகளை சொல்றாரு. நீங்க பண்ணுக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி போறீங்க, ஸ்வீட்டுக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி போறீங்க, காரத்துக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி போறீங்க, இதனால கம்ப்யூட்டரே ஜாம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அவர் வச்சது உண்மையான குற்றச்சாட்டு தான். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் நேற்று கூப்பிட்டு அவரை மன்னிப்பு கேட்கும் வகையில் மன்னிப்பு கேட்க வச்சு அதுக்கப்புறம் அதை வீடியோ எடுத்து இன்னைக்கு அதை பிஜேபி வெளியில விட்டுருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உங்க பகுதியில் நடந்தது இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க? ஜிஎஸ்டியை பொறுத்தவரை அது செயல்பாட்டுக்கு பல ஆண்டுகள் ஆனாலும் பல்வேறு குழப்பங்கள் அந்த ஜிஎஸ்டி செயல்படுத்துவதிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கண்டிப்பா ஹோட்டல் தொழிலில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, எல்லா தொழிலில் இருப்பவர்களுக்கும் இதுல குழப்பங்கள் இருக்கிறது. அதிகாரிகளும் பல இடங்களிலே இன்னும் அதிலே தெளிவாகவில்லை. அந்த குழப்பம் எப்போதும் இருக்கிறது என்பதை நாட்டிலே எந்த பகுதியிலே நம்முடைய நிதியமைச்சர் கூட்டம் போட்டு தொழில் சார்ந்தவர்களை கேள்வி கேட்டாலும் இதை போன்ற குழப்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு பதில் சொல்லி சொல்லி இப்போது அதை எதிர்கொள்ள முடியாமல் நிதியமைச்சர் அவர்கள் கோபப்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அவர் கோபத்தை அடக்கி கொண்டு பேசுவதையும் பார்க்க முடிகின்றது. அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் கேட்டதுல என்ன தவறு இருக்கிறது? பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி, உள்ள வைக்கிற கிரீமுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னா எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி எப்படி பேமெண்ட் வாங்க முடியும்? அது ஏன் ஒன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பல நாடுகளில் ஜிஎஸ்டி இருக்கு. மோஸ்ட்லி ஒரே சதவீதம் தான் இருக்கு. 6% அப்படின்னா 6% எல்லா பொருளுக்கும், 10% அப்படின்னா 10% எல்லா பொருளுக்கும். மாறி 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 அல்ல. இது ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சிலும் இந்த பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் இவர்கள் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அது தீர்வாக இல்லாமல் புதிய குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பஞ்சு பத்தி கூட நிதியமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரிலே சொல்லி இருப்பார். பஞ்சிலே நாம் எதிர்பார்ப்பது என்ன? காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொள்முதல் செய்கிறது. அது 25% கொள்முதல் செய்கிறதோ 42% கொள்முதல் செய்கிறதோ அதை பற்றி கவலை கிடையாது. எதையோ கேள்வி கேட்டால் நிதியமைச்சர் அப்படி பதில் சொல்லுகிறார். 25% தான் நாங்க பண்ணணும், ஆனா 42% பண்றோம். அது அல்ல பிரச்சனை. என்னவென்று சொன்னால் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வியாபாரிகளுக்கு பஞ்சை விற்கிறது. ட்ரேடர்ஸ் தான் அதிகமா காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால பஞ்சு வாங்குறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? யார் பயனாளிகளோ நூற்பாலைகள் வைத்திருப்பவர்கள் தான் நேரடி பயனாளிகள். அப்ப நூற்பாலை வைத்திருப்பவர்களுக்கு நீங்கள் பஞ்சை கொடுங்கள் என்று கேட்கிறோம். ஆனால் வட இந்தியாவில் இருக்கிற ட்ரேடர்ஸ் அவர்கள் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். இதுதான் அதில் உள்ள ஒரு மேஜர் பிரச்சனை. அதை தீர்க்க முடியாம இப்ப இவங்க தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிதியமைச்சர் அவர்கள்
மக்கள், அதாவது யாரும் வந்து மக்கள் போய் கேட்கிறோம். இது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே யாரெல்லாம் வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அங்கே அமரக வைத்திருக்கிறார்கள். ஏதோ எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் அங்கு கிடையாது. அப்படி அமர வைத்திருக்கும் பொழுது அங்கு கேட்பவர்கள் கேட்கின்ற கேள்விகள் நியாயமாகத்தானே இருக்கும். அது என்ன தவறு இருக்க போகிறது? ஆனால் நிதியமைச்சர் அவர்கள் அவருடைய பேச்சிலிருந்தே அது தெரிகிறது. அதாவது அவர் வந்து கொங்கு நாடு அப்படின்னு சொன்னா நீங்களாம் மகிழ்ச்சி அடைவீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு மகிழ்ச்சியா சொல்லலை. அதுல வேற வந்து கர்வமா சொல்றாங்க, நான் மதுரைக்காரி. நீங்க மதுரைக்காரின்னு உங்களுக்கு பெருமை இருந்தா கொங்கு நாடுங்கிறது எங்களுக்கு பெருமை இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பா. அதுல நீங்க ஆதங்கப்படுறதுக்கோ எங்களை வந்து நீங்க இப்படி பெருமைப்படுவீங்கன்னு எங்களை பார்க்கறதுக்கோ என்ன இருக்கு? நீங்க சொல்லிக்கிறீங்களா இல்லையா? அப்ப இதையெல்லாம் பேசி அவர் வந்து அந்த இடத்துல வந்து, அதாவது அந்த கேட்கிற கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் அதை திசை மாற்றி ஒரு கோபப்படுவதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. சார், இப்ப இருந்தாலும் பதில் சொல்ல முடியாமல் இப்படி வந்து எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து தனிமையில கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ எடுத்து பொருளை ஒரு நாகரிகம் நினைக்கிறீங்களா? அப்படி சார், அது வந்து ஏன் அப்படி பண்ணலாம்? அந்த லெவல்ல இருக்கிறவங்க எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஜிஎஸ்டியில பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து நீங்க வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்ல கூட பிரச்சனை நிறைய இருக்கு. டிரான்ஸ்போர்ட் தொழிலே இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஜிஎஸ்டி தான். 1000 குளறுபடிகள் ஜிஎஸ்டியில் இருக்கு நம்முடைய லாரி தொழிலுக்கு. அந்த லாரி தொழிலே இன்னைக்கு வந்து மோசமாகுதுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி தான் காரணம். அந்த ஜிஎஸ்டியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணலன்னு சொன்னா லாரி தொழிலை காப்பாற்றவே முடியாது. இப்படி எல்லா தொழிலிலுமே அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா வந்து இவங்க வந்து கூப்பிட்டு வச்சு நீங்க கேள்வி கேளுங்க, எங்க மந்திரி பதில் சொல்லுவாரு, இப்படி எல்லாம் விளம்பரப்படுத்திட்டு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியலங்கிறப்ப தனிப்பட்ட முறையில அதுக்கு வந்து ஒரு திருப்பி ஏதோ கிளாரிபிகேஷன் கொடுக்குற மாதிரி மன்னிப்பு கேட்க வேண்டிய அந்த அவசியம் இருந்திருக்காது. அதை செய்யும் போதே தெரியுது அவங்களுக்கு வந்து அதை வந்து விரும்பல அப்படின்னு தெரியுது. நீங்க விரும்பல சந்திக்கிறீங்க இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஜிஎஸ்டில 1000 குளறுபடிகள் இருக்குது. ஆனா அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு வந்து நிதியமைச்சர் இருக்கா இல்லையா? அதை தெளிவுபடுத்தாம இது மாதிரி மன்னிப்பு கேட்க வைக்கிறது உண்மையிலே அதை பத்தி தெளிவுபடுத்த தெரியலையா? எப்படி சார்? நம்ம ஏன் தெளிவுபடுத்த நினைக்கிறாங்களா? எப்படி சார்? ஒரு அமைச்சரா முழுசா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கல, நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஜிஎஸ்டி சம்பந்தமா பதில் சொல்லணும்னா கண்டிப்பா அவங்க வந்து 2 அதிகாரிகளை கூட வச்சிருந்திருக்கணும். அவங்களுக்கு அது புரிஞ்சு அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாமே வந்து தனக்கே தெரியுங்கிற பாணியில அந்த நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுகிறார். இதுதான் அதில் உள்ள பிரச்சனை. பேசுறவங்கள இல்ல இப்ப நிதியமைச்சர் அவர்கள் தெரியாமையா பண்ணுக்கு ஒரு வரியும் கிரீமுக்கு ஒரு வரியும் காரத்துக்கு ஒரு வரியும் போடுறாங்க? தெரியாம போட்டாங்க அப்படிங்கிறது இல்ல. இப்ப கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்லணும்? எஸ், உண்மை, பிரச்சனை தான். ஏன்னா இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா உள்ள ப்ராப்ளம். இது உண்மைதான். இதை வந்து நான் வந்து அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல இந்த பாயிண்ட்டை நான் ரேஸ் பண்றேன், இந்த பாயிண்ட்டை ரேஸ் பண்ணி அதுக்கு தீர்வு காணுறேன். இதுதான் நிதியமைச்சரோட பதிலா இருக்கணும். தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறது அப்படிங்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம். சார், இதே சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மும்பையில் நடந்திருக்கு, மகாராஷ்டிரா நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்து இது மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கல நிதியமைச்சர் அவர்கள். அப்போ அவங்க நிறைய ஏற்பட்ட இதோட மோசமான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த சம்பவம் நடக்கும் போது இதை நம்ம எப்படி எதிர்கொண்டது சார்? இது அவங்க பண்ணாங்களா, கூட இருந்த வானதி சீனிவாசன் இப்படி பண்ணணும்னு சொன்னாங்களான்னு தெரியாது. ஸோ வந்து மொத்தத்தில் பொறுத்த அளவுக்கு இதை வந்து செய்தது தவறு, அது செய்திருக்க கூடாது. ஸோ அதாவது கேள்விகள் எப்பவுமே நம்ம மாநிலத்தில் கொஞ்சம் அதிகம், மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலங்கள்ல. ஏன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், நம்ம ட்ரேடிங் ஸ்டேட் கிடையாது. மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு அதிகமான பாதிப்பை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர்டா கண்டிப்பா வந்திருக்கணும். ஸோ இங்க வந்து எதிரில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்கள அடைக்கலாம் அப்படின்னு நினைச்சா இது வந்து தவறா தான் போய் முடியும் கண்டிப்பா. அலை எது எப்படி இருந்தாலும் ஒரு நிதியமைச்சராக கேட்கிற கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த கடமை இருக்கிறது. அதை அவர்கள் அவங்க பொறுமையா மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லது அவங்களுக்கு வந்து அது சொல்ல முடியாது, புரியல அப்படின்னு சொன்னா
கூட அதிகாரிகளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து ஒரு அரசியலாவே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பா இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமா நம்ம வந்து கேட்கறோம். நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க, நாங்க வரவேற்கிறோம். எல்லாத்தையும் கூப்பிட்டு சந்தேகத்தை கேட்க சொன்னீங்க, வரவேற்கிறோம். ஆனா கேட்கிற சந்தேகத்துக்கு நீங்க தீர்வை வந்து அங்க வந்து தெளிவா சொல்லல அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கூட்டம் நடத்துறதுல நோக்கம் என்ன? அரசியல் நோக்கமா? அந்த நோக்கத்தில் நீங்க வந்து கூட்டம் நடத்துறீங்களா? சரி, எது எப்படி இருந்தாலும் இப்ப அதை விட இவங்க தனியா வந்து இப்ப வீடியோ போட்டாங்க பாருங்க. தனியா போட்டது மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு அவங்களுக்கு எதிராக வந்து கிளப்பி இருக்கு. அவங்க வந்து தானாவே வந்து சூனியத்தை தேடிக்கிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். இல்ல இப்ப இந்த விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தும் வகையில இருக்கு, குறிப்பா கொங்கு மண்டல மக்களை வந்து கொச்சைப்படுத்தும் வகையில இருக்குன்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் கடன் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா எம்பி ஜோதிமணி அவர்கள், எம்பி கனிமொழி அவர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்களே சார். இப்ப உங்களோட எதிர்ப்பு எப்படி சார் இருக்கு? இல்ல கண்டிப்பா வந்து அதாவது அவங்களுக்கு வந்து அந்த கொங்கு நாடு அப்படிங்கிறதே கொஞ்சம் வந்து யோசிச்சு பேசும்போது கொங்கு நாடுன்னு சொல்லும் போதே நான் பார்த்தேன். இந்த கொங்கு நாடுன்னு பத்தி அவங்க பேசுறப்பவே ஏன் இவ்வளவு இதான் மதுரைக்காரி அப்படின்னு சொல்றப்பவே நம்ம எல்லாம் கொங்கு நாடுன்னு நாங்க ப்ரௌடா தான் இருப்போம், அதெல்லாம் சந்தேகம். அதனால வந்து கேட்கிற கேள்வி கொங்கு நாட்டுல தொழில் அதிகம், ஜிஎஸ்டினால பாதிப்பு கொங்கு நாட்டுல அதிகம். அப்ப வந்து அந்த கேள்விகள் கொங்கு நாட்டுல இருக்கத்தான் செய்யும். அப்ப வந்து தனியா கூப்பிட்டு மிரட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா அந்த செயல்பாடு என்பது கண்டனத்துக்குரியது. எல்லோருமே வந்து கண்டிக்க வேண்டிய கண்டிப்பா கண்டிக்கப்பட எல்லாரும் கண்டிக்கணும். கண்டிக்கப்பட வேண்டியது. கொங்கு நாட்டுக்காரர்களாக இன்னும் நமக்கு கோபம் அதிகமாகத்தான் வரும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி தரல, அது கல்விக்கான நிதியை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் மெட்ரோ ரயிலுக்கான நிதியை புறக்கணிச்சிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டு இப்படி நம்மளை அவமரியாதைப்படுத்தும் வகையில இப்ப நடந்துக்கிட்டாங்க. ஒட்டுமொத்தமா பிஜேபி தமிழ்நாட்டை புறக்கணிக்குதா அப்படி சார்? நீங்க நிதிநிலை அறிக்கையில மெட்ரோ ரயிலுக்கெல்லாம் பணம் ஒதுக்கல அப்படின்னு சொன்னப்ப விவரம் தெரியாம பேசுறீங்க. நாளைக்கு பாருங்க, டீட்டெயில் வரும். டீட்டெயில் வர்றப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு பிஜேபி காரங்க இங்க வந்து சப்பக்கட்டு கட்டினாங்க. ஆனா இப்ப வந்திருக்கு 21,000 கோடிக்கு மேல இந்த வருஷம் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மெட்ரோவுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கல. அப்ப இது புறக்கணிக்குதுங்கிறது நம்ம நேரடியா தெரியுது. இது ஒண்ணு வந்து நம்ம போய் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புறக்கணிப்பு நடவடிக்கை நேரடியாக இருக்கிறது. அதே போல கல்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க எங்க கல்வி கொள்கையை ஏத்துக்கணும், ஏத்துக்கலாம் தரமாட்டோம்னு நேரடியாவே சொல்லியிருக்காங்க. நம்ம எம்பிக்களிடத்துல நேரடியாவே சொல்லியிருக்காங்க, நீங்க ஏத்துக்கிட்டாதான் நாங்க தருவோம் அப்படின்னு. அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு வந்து புறக்கணிக்கிறீங்க, ஆனா வந்து இங்க வளரணும்னு நினைக்கிறீங்க. எந்த விதத்தில் அது சாத்தியம்? திரு அன்னபூர்ணாவுடைய முதலாளி வந்து பல தொழிலாளர்கள் உருவாக்கி இருக்காரு, பல முதலாளிகளை உருவாக்கி இருக்காரு. அப்படிங்கும்போது இப்ப இப்படி கூப்பிட்டு மிரட்டுறதுனால ஒட்டுமொத்த முதலாளித்துவத்தை அடக்கணும்னு நினைக்கிறாங்களா எப்படி சார்? இது எப்படி எடுத்துக்கிறது நம்ம? அதெல்லாம் அடக்க முடியாது. அதாவது இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா எல்லாரும் வந்து தன்னெழுச்சியான பொருளாதாரம். தனிப்பட்ட முறையில தொழில் பண்ணி முன்னேறி அரசாங்கத்துக்கு வரி கொடுத்து அரசாங்கத்தை வந்து தூக்கி பிடிக்கிறவங்க கொங்கு மண்டலத்துக்காரர்கள். அதிகப்படியான வரி வருமானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கொங்கு மண்டலத்துக்காரர்கள். அப்ப வந்து நீங்க வந்து இது மாதிரி வந்து மிரட்டி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஆனா இது வந்து கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு கொங்கு மண்டலத்திலே ஒரு எதிர்வினையை இது ஆற்றும். கண்டிப்பா சார். இணைப்பில் வந்து கலந்துகிட்ட மிக்க நன்றி சார். நன்றிங்க, நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.